வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவருடைய எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் ரொம்ப போராக தான் போச்சுன்னு சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை காமிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நேற்று நம்ம மாயா அவர்கள் ஒரு கோட் வேர்டு சொன்னாங்க. அந்த விஷயங்கள் பயங்கரமான ஒரு பிளேயத்தை உண்டு பண்ணிச்சு. ஆனால் ஒரு சில மாயாவோட உருட்டு ஃபேன்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, ஏங்க அவங்க நார்மலாக அவங்க வீட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அவங்க வீட்டில் ஃபேன் இல்லையா, அதுக்கு ஏசியை மாட்ட சொன்னாங்க. அது மாட்டுறது ஒரு 1.5 டன் ஏசியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இதோ போய் இவ்வளோ பெருசாக வந்து பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கொந்தளிச்சு போய் ஒரு சில கருத்துக்களை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து கோட் வேர்டு அப்படின்றத மாயாவே வந்து ஒத்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே இந்த ஒரு வீடியோவாக வந்திருக்கு. என்னென்னா, அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்துட்டு பூர்ணிமா பெட்டி எடுத்துகிட்டு போனது ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மாயாவுக்கு விபூதி அடிச்சுட்டு தான் பூர்ணிமா எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இவங்க 2 பேருக்கும் ஒரு செம்மையான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் போல இருக்குது. மாறி மாறி அதை நான் வெளியே போனோன்னா அவகிட்ட வந்து கண்டிப்பாக அந்த காசை பிடிங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பணம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. எவ்வளோ 16 லட்சம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, நான் எப்படி வேணாலும் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாயா 16 லட்சமே ஒரு மேட்ரு கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, 16 லட்சம். வெறும் 30,000 40,000 1.5 டன் ஏசி ஈஸியாக கிடச்சிரும். ஃபேன் வந்துட்டு 400 ரூபாய் இல்லை 1000 ரூபா 2000 வச்சுக்கோங்களேன். 400 ரூபாயெலாம் அது அந்த காலமாக இருக்கும். ஒரு 2000 இல்லை 5000 வைங்க. ஏன்னா இப்போ வந்து புதுசாக வந்துட்டு டெக்னாலஜிலாம் ஃபேன் வந்திருக்கு. கரண்ட்லாம் வந்து மிச்சப்படுத்துமா. 5000 ரூபா 6000 ஃபேன் 6000 ஃபேன் கூட இல்லாமல் இருக்கு அவங்க வீட்டில். ஆனால் வந்து 16 லட்சத்துக்கு ஈஸியாக இது பண்ணுறாங்களாம். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் இருந்ததுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துடும் எத்தனையோ லேக்ஸு. அப்போது கண்டிப்பாக அவங்க சொன்னது கோட்வேர்டு மட்டும்தான். அந்த கோட்வேர்டு கண்டிப்பாக பிக் பாஸுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் மட்டும்தான்றதை அவங்களே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்றதான் என்னோட கருத்து. ஏன்னா அவங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏசி அதாவது ஹாலில் வந்துட்டு ஃபேன் இல்லை அப்படின்றது இந்த பிக் பாஸ் அவங்களோட ஓட்டிங் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு கிடையாது, ஃபேனோட ஓட்டு கிடையாது. 1.5 டன் ஏசியை வந்து போடுங்க, நான் வந்து மீதியை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்துட்டு அந்த இதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்கள், நான் வந்து செட்டில் பண்ணுறேன்ற மாதிரி வந்துட்டு அங்கே ஒரு கரெக்டான ஒரு சூப்பராக வந்து ஒரு மெசேஜை அவங்க அக்காவுக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் பிக் பாஸுக்கும் ஒரு சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மெசேஜ்லாம் ஒர்க் அவுட் ஆனது தான் இன்னைக்கு விசித்ரா அவர்கள் எவிட்டாக இருக்காங்க. ஸோ கிளியர் கட்டாக தெரியுது இந்த மாயாவோட லீலைகள். அதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இவங்களை வந்து பிடிக்க மாட்டுது. ஈவன் மாயாவை ஒரு சில பேர் ரசித்தாங்க பாருங்கள், அவங்களே வந்துட்டு கை ஊற்றிட்டு இருக்க அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போயிருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 16 லட்சம் நம்மளுக்குலாம் வந்து அதெல்லாம் கனவு. 1 லட்சம் 2 லட்சமே பெரிய கனவு. இந்த 16 லட்சமே ஒரு மேட்ரு இல்லைன்னு சொல்கிறா. அவங்க வீட்டில் ஹாலில் ஃபேன் இல்லையா. நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.